அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். குரு பகவான் மே 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12:59 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். ஜோதிடத்தில் முழு சுப கிரகமாக குறிப்பிடப்படுபவர் குரு பகவான். இவர் மற்றொரு சுப கிரகமான சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ரிஷப ராசியில் அடுத்த ஒரு ஆண்டு காலம் வந்திருக்க உள்ளார். ஒரு கிரகம் மாறும்போது சிலருக்கு நல்ல பலனும் சிலருக்கு அசுப பலனையும் தருவார். அதனால் அனைவருக்கும் குரு பலன் கிடைக்க 12 ராசிக்காரர்களும் எந்த குரு ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரர்கள் ஆலங்குடி திருத்தலத்திற்கு சென்று குரு பகவானை தரிசிக்கலாம். கோவில் பிரகாரத்தின் இடதுபுறம் தட்சிணாமூர்த்தியாக இங்கு குரு பகவான் அருள் புரிகிறார். தனது சீடர்களுக்கு 24 அட்சரங்கள் உள்ள மந்திரத்தை உபதேசித்தார் என்பதால் இவரை 24 முறை வலம் வந்து 24 தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிவித்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து இந்த குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. ரிஷபம். ரிஷப ராசியினர் தென்குடி திட்டைக்கு சென்று குரு பகவானை தரிசிக்கலாம். திட்டை திருத்தலம் தஞ்சாவூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இறைவியின் நாமம் மங்களாம்பிகை என்பதாகும். இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத தனிச்சிறப்பாகும். கடகம். கடக ராசியினர் இளம்பயங்கோட்டூர் தலத்திற்கு சென்று குரு பகவானை தரிசனம் செய்யலாம். இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு, சிவன் யோக தட்சிணாமூர்த்தியாக காட்சி தந்து என்றும் இளமையாக இருக்கும்படியாக அருளினார். இவர் கோஷ்டத்தில் சின்முத்திரையுடனான வலக்கையை இதயத்தில் வைத்தபடி வலது பாதத்தை மடக்கி யோக பட்டையுடன் அபூர்வ திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்பத்தூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசியினர் தக்கோலத்தில் உள்ள தலநாதீஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பாக இக்கோயிலில் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை குறுக்கே இட்டது மாதிரியான கோலத்தில் தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார். இந்த அபூர்வ தட்சிணாமூர்த்தி ஔர்வ தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். இவர் இடதுபுறமாக தலையை சாய்த்தபடி உள்ளார். கர்ப்பகால வேதனைக்கு செவிசாய்த்து அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்பவராக அருள் செய்வதால் இவர் தலை சாய்த்து அமர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நாமத்தை ஆண்கள் தியானித்து வந்தாலே பல பிறவிகளிலும் செய்த தவறுகள் பாவங்கள் பொடி பொடி ஆகும். இவருடைய சன்னிதானத்தில் அடிப்பிரதட்சணம் செய்து வணங்கி வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் என்பது இத்தலத்தின் சிறப்பு. இங்கு குடிகொண்டிருப்பவர் ஜலதீஸ்வரர் சுயம்புலிங்கமாகவும் கிரிராஜ கன்னிகாம்பாலாகவும் அருள் புரிகிறார்கள். இத்திருத்தலம் தக்கோலம் அரக்கோணத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிம்மம். சிம்ம ராசியினர் திருப்புலிவனம் சென்று குருவை வணங்கலாம். உத்தரமேரூர் ஒன்றியம் திருப்புலிவனத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன் பல்லர் காலத்தில் கட்டப்பட்ட வியாக்ரபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோயில் அனைத்து ராசியினருக்கும் பரிகார ஸ்தலமாக உள்ளது. இதனால் திருமணம், பதவி உயர்வு, குழந்தை பாக்கியம், நவக்கிரக தோஷம், நாகதோஷம் நீங்க பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து செல்கின்றனர். சிம்ம ராசியினர் இங்குள்ள குருவை வணங்கினால் நல்லது நடக்கும். கன்னி. கன்னி ராசியினர் பாடி. சென்னையில் உள்ள பாடி தலத்திற்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம். புண்ணிய தலங்களில் ஒன்று திருவலிதாயம் எனப்படும் பாடி. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு திருவலிதாய சுவாமி சமேத ஜெகதாம்பிகை கோயில் அமைந்துள்ளது.
இங்கு அருள் புரியும் குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை சாத்தி முல்லை மலர்களால் அர்ச்சித்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் என்று தலபுராணம் கூறுகிறது. துலாம் ராசியினர் பெரியபாளையம் அருகே உள்ள சுருட்டப்பள்ளி கோயிலுக்கு சென்று வரலாம். பரந்தாமன் என்று போற்றப்படும் 10 அவதாரம் எடுத்த விஷ்ணுவை பள்ளிகொண்ட திருக்கோடத்தில் ஸ்ரீரங்கத்தில் தரிசிக்கலாம். இப்பெருமானை பாம்பனையில் பள்ளி கொண்டு இருப்பது பார்க்கடலில் அலைகடலை கடைந்தபோது திரண்டு வந்த ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் திருநீலகண்டனாக சுருட்டப்பள்ளியில் பள்ளி கொண்டிருக்கும் திருக்கோலத்தை இன்றும் காணலாம். இந்த தலத்தில் உள்ள குருவை வணங்கி வர நல்ல பலன் கிடைக்கும். விருச்சிக ராசியினர் புலியரை தலத்திற்கு சென்று வரலாம். சிவனுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. 2 சன்னதிகளுக்கும் இடையே திருக்கல்யாண மண்டபம் அமைக்கப்பட்டு சிவன் வடக்கு புறமும் அம்பாள் தெற்கு புறமும் நின்று அருள் பாலிக்கின்றனர். சிவன் சன்னதிக்கு முன்புறம் தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைந்துள்ளது. சிவனையும் தட்சிணாமூர்த்தியையும் ஒன்றாக தரிசிக்கலாம். குரு பகவானின் அருள் நிறைந்த புலியரை சதாசிவ மூர்த்தி திருக்கோயில் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை வட்டத்தில் செங்கோட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தனுசு ராசியினர் உத்தமர் கோவிலுக்கு சென்று வணங்கலாம். ஒரே கோயிலில் 7 குருக்கள் எழுந்தருளியுள்ள திருத்தலம் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது சப்த குருத்தலம் என்று போற்றப்படுகிறது. தேவ குருவான பிரகஸ்பதி, அசுர குருவான சுக்ராச்சாரியார், தந்தைக்கு உபதேசித்த ஞானகுரு சுப்பிரமணியர், பரபிரம்ம குரு பிரம்மதேவன், விஷ்ணு குரு வரதராஜ பெருமாள், சக்தி குரு சௌந்தர்ய நாயகி, சிவகுரு தட்சிணாமூர்த்தி ஆகியோர் ஒருங்கே அருள் பாலிக்கும் உத்தமர் கோயிலில் எழுந்தருளியுள்ள தெய்வங்களை ஒருமுறை தரிசித்தாலே கோடி புண்ணியம் கிட்டும். மகர ராசியினர் கோவிந்தவாடி அகரம் தலத்திற்கு சென்று வரலாம். இந்த கோயில் கோஷ்டப் பகுதியில் சுமார் 6 அடி உயரத்தில் அழகிய திருமேனியராக காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி. அவரின் கண்களை அமைத்திருக்கும் விதம் கொள்ளை அழகு. குரு தட்சிணாமூர்த்தியின் கண்கள் நம்மை பார்ப்பது போலவும் எவரையும் பார்க்காதது மாதிரியும் இருக்கும். இவரை வியாக்கியான தட்சிணாமூர்த்தி என்கிறார்கள். வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவரை வழிபடுவது சிறப்பு. இங்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் புத்தியில் தெளிவும் காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம். கும்ப ராசிக்காரர்கள் திருவெற்றியூருக்கு சென்று குருவை வழிபடலாம். பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோயிலுக்கு மிக அருகில் அமைந்த தலம் இது. இங்கு மூலவராக தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். வழக்கமாக சுவாமி பீடத்தில் 4 சனகாதி முனிவர்கள் மட்டுமே இருப்பர். ஆனால் இவரது பீடத்தின் கீழ் 18 மகரிஷிகள் உள்ளனர். கோயில்களில் தெற்கு நோக்கி காட்சி தரும் தட்சிணாமூர்த்தியை திருவத்தியூரில் வடக்கு பார்த்த கோலத்தில் தரிசிக்கலாம். பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோயிலுக்கு மிக அருகில் உள்ளது. இவருக்கு இங்கு உற்சவர் வடிவமும் உள்ளது. இச்சிலையின் கீழ் ஒரு யானை வடிவமும் உள்ளது. குரு பெயர்ச்சிக்கு இங்கு விசேஷ பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெறும். மீன ராசியினர் மயிலை தட்சிணாமூர்த்தி திருக்கோயிலுக்கு சென்று வழிபட சகல பாக்கியங்களும் கிடைக்கும் என்கின்றனர் ஜோதிட நூல்கள். கையிலேயே மயிலை, மயிலையே கையிலை என புகழப்படுகிறது சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் திருக்கோயில். இத்தல இறைவன் கபாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்ம சிரச்சேத மூர்த்தியாக பிரம்ம கபாலத்துடன் தாருகா வனத்து ரிஷிகளின் இல்லம் சென்று பிச்சை ஏற்ற காரணத்தால் கபாலீஸ்வரர் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. வேறு ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.